அல்வா கொடுத்த பிரதமர் மோடி, கோவையில் அண்ணாமலைக்கு ஸ்பெஷல் ட்ரீட். எப்படி அந்த ட்ரீட் நடந்தது, பிரதமர் மோடி யாருக்கு அல்வா கொடுத்தார் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னப்பா, மோடிக்கு நம்ம அண்ணாமலை மேலே பயங்கரமாக கோபம் இருக்குது, கட்சியிலேருந்தே கிட்டத்தட்ட அண்ணாமலையை ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு சும்மா தீயா வதந்தி கிளப்பி விட்டாங்க. இதுக்கு மத்தியில் அண்ணாமலை பிரதமர் மோடியை வரவேற்க கூட போக மாட்டார்னு ஒரு குரூப்பே கிசு பேசி கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அரசியல் கிசுலாம் சும்மா தெறிக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க இணையதளத்தில். ஆனால் அதையெல்லாம் உடைச்சிட்டு போகிற மாதிரி இன்றைக்கி ஒரு சம்பவம் கோயம்புத்தூரில் சும்மா மாசாக நடந்திருக்கு. வாங்க இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு சும்மா மாசாக வந்து இறங்கினார். அப்போது அண்ணாமலை வரவேற்க மாட்டார் அப்படின்னு கமாண்ட் அடித்தவங்க எல்லாமே மூக்கறப்படுற மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்கள் நேர்லேயே போய் பிரதமர் மோடியை வரவேற்க அங்கே போய் காத்திருந்தார். ஃப்ளைட்டுக்கு பக்கத்துலேயே ஆல்மோஸ்ட் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லாருக்குமே அப்படியே பயங்கர ஆச்சரியம். ஏன்னா எல்லோரும் பிரதமர் மோடிக்கு அண்ணாமலைக்கு சண்டை, அண்ணாமலை புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரெலாம் பேசிகிட்டு இருந்தாங்களே, அவங்க அத்தனை பேருக்குமே நோஸ்கட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அங்கே தான் ஒரு செம ட்விஸ்ட் நடந்துச்சு. பிரதமர் மோடியை வரவேற்க போன அண்ணாமலை அந்த இடத்துல பெரிய ஒரு நல்ல ட்விஸ்ட் நடந்திருக்கு. பிரதமர் மோடி அண்ணாமலை பார்த்ததுமே என்ன பண்ணார் தெரியுமா? சும்மா கிண்டலா அயன்மேன் அப்படின்னு சொல்லிட்டு தோளில் செல்லமாக ஒரு அடி போட்டார். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? ஆக்சுவலி இது வந்து ஒரு அன்பான அடி. அதாவது நம்ம பார்த்தோன்னே என்னடா அப்படின்னு சும்மா தட்டி கொடுப்போம்ல, அப்படி ஒரு அடி. ஆனால் இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ தூரம் மோடிக்கும் அண்ணாமலைக்குமான அந்த புரிதல், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ இறுக்கமாக எவ்வளோ க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த நெருக்கம் இருக்கிறதுனால, அந்த புரிதல் இருக்கிறதுனால தான் பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலையை வந்து செல்லமாக அப்படி தட்டியிருப்பார். இது அந்த காட்சியை பார்த்தவங்களுக்கு அது புரியும். மோடி அண்ணாமலை செல்லமாக அப்படி தட்டினது, இந்த காட்சியை பார்த்தா என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, பிரதமர் மோடி வந்து மற்ற தலைவர்களை பார்க்குற மாதிரி அண்ணாமலையை பார்க்கலை. இது வந்து ஒரு குரு சிஷ்யனுடைய ஒரு குரு சிஷ்யனை தட்டுனா எப்படி இருக்கும், அப்படியான ஒரு குரு சிஷ்யன் ஒரு உறவுமுறையை தான் அது பார்க்க தோணுச்சு. அப்படியான ஒரு பாசத்தை தான் பிரதமர் மோடி அண்ணாமலை கிட்ட காட்டினார். அப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அண்ணாமலைக்கு பிரதமர் மோடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அந்த காட்சிகளுக்கு நேற்று நடந்த இந்த சம்பவமே சாட்சி. இப்படி அண்ணாமலைக்கு பிரதமர் மோடி தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வச்சுருக்காருல, இதை பார்த்துட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்லாம் நம்ம தலைவர் மேலே நம்ம பிரதமர் மோடிக்கு எவ்வளோ மரியாதைன்னு பார்த்தீங்களா அப்படின்னு அண்ணாமலையோடைய ஆதரவாளர்கள் சும்மா நெட்டில் சும்மா தெருக்கி விட்டுட்டு வராங்க. தெருக்கி விடுற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு சும்மா வைரல் ஆகிட்டு வராங்க. ஆனால் இப்போ இன்னொரு பக்கம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்னன்னா, இன்னொரு குரூப் இருக்காங்க. அவங்க எப்படின்னா, அப்படி ஒரு குரூப் புதுசாக கிளம்பி வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா மோடிக்கு அண்ணாமலை மேலே எவ்வளவு காண்டுன்னு, அதனால தான் நேரில் பார்த்ததுமே செம்ம கோபத்தில் கடுப்பில் அண்ணாமலை வந்து மோடி அடிச்சிட்டாரு அப்படின்னு சும்மா இப்பையும் கிளப்பி விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும் சோசியல் மீடியாவில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அண்ணாமலைக்கு ஆதரவாக செல்லமாக பிரதமர் மோடி கலந்துக்கிட்டார், அடித்தாருன்னு. கோவப்பட்டு பிரதமர் மோடி அண்ணாமலை அடிச்சிட்டாரு அப்படின்னு ரெண்டு விதமாக கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணாமலைக்கு எதிராக ஒரு நியூஸ் கிடைக்காதா அப்படின்னு பலரும் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவாக நடந்த விஷயத்தை கூட அவங்க எவ்வளோ தூரம் நெகட்டிவாக மாற்றலாம் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மொத்தத்தில் அண்ணாமலை அவர்களுக்கும் சரி, மோடி அவர்களுக்கும் சரி, ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருக்காங்க, எவ்வளோ பெரிய பாசம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத மோடி பல இடங்களில் அண்ணாமலையை விட்டு கொடுக்காமல் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களும் நான் மோடிக்காகத்தான் இந்த கட்சிக்கே வந்தேன் அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நடுவில் அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்லாம் கிளப்பிவிட்ட இந்த கிசுகிசுக்கு மத்தியில் அண்ணாமலை பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த சந்திப்பு, இந்த தட்டல், இந்த அடி வந்து இவங்க ரெண்டு பேருக்குமான இணக்கம் எவ்வளோ தூரம் ஒரு ஈர்ப்போடு இருக்குது, எவ்வளோ தூரம் உயிர்ப்போடு இருக்குது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்துக்கு வெளிச்சம் போட்டு படம் போட்டு காட்டியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்குது. இந்த தருணத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது கூட பிரதமர் மோடி மேலே எனக்கு நல்ல மரியாதை இருக்குது, அதை நான் எந்த தருணத்துலையும் எக்காரணத்தை கொண்டு நான் கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசிட்டு போயிருக்காரு. சுருக்கமாக சொன்னால் இவங்க ரெண்டு பேருக்குமே இடையில் இருக்கக்கூடிய அந்த
பாச பந்தத்தை இந்த சம்பவம் மூலமாக உடைக்க முடியுமான்னு உடைக்கவே முடியாது அப்படின்னு க்ளீனாக புரிஞ்சுக்க முடியுது. இப்போதைக்கு வதந்திக்கு மூடு விழா வைக்கப்பட்டிருக்கு அப்படி தான் சொல்ல தோணுது. தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகின அண்ணாமலை இது வரைக்கும் சைலண்ட் மோடில் இருந்தால இனிமேல் இந்த மோடியோட இந்த செல்ல அடி, இந்த செல்ல தட்டலுக்கு பின்னால் இனிமேல் அவர் இன்னும் பழைய மாதிரி சுறுசுறுப்பாகி இனிமேல் அண்ணாமலை சைலண்ட் மோடில் இருக்க மாட்டார், வைலண்ட் மோடில் தான் இருக்க போகிறாரு. உங்கள் எல்லாருக்குமே தீனி போட போகிறாரு. ஸோ ரெடியாக இருங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.